ஸ்ரீ குருப்பியோ நமக. மகா பெரியவாளோட சச்சரிதத்தில் நான் படித்த ஒரு விஷயம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரா. ஒரு முதியவர் வெற்றிலை சீவலுக்காக ஏங்கின்னு இருந்தார் அப்படின்ற உண்மை பெரியவாளுக்கு அரைக்கால் வினாடி பார்வையிலேயே எப்படி தெரிஞ்சுது பார்க்கலாம். கால் எறும்பு முறிவு ஏற்பட்டிருந்த ஒரு பெரியவர் ஸ்ரீமடத்து வாசல்ல சோர்வோட உட்காந்துருந்தார். ஸ்ரீ பெரியவா வாசப்பக்கம் எட்டி பார்க்கறது அவர் உட்காந்துருக்கிறத பார்த்தாராம். பெரியவா பக்கத்துல தரிசனத்துக்கு நின்றுட்டு இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு எனக்கு ஒரு உபகாரம் பண்றியா அப்படின்னு கேட்டாராம். பக்தருக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சுது. உத்தரவு அப்படின்னு குழைந்தபடி சொன்னாராம். நீ போய் 8 நாக்கு வெற்றிலை சீவல் வாங்கிட்டு வா, வந்துட்டு இந்த வாசப்படியில உட்காந்துருக்கிற அந்த பெரியவர்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னாராம். பக்தர் ஒரே ஓட்டமா ஓடி போய் பக்கத்துல இருந்த பெட்டி கடையிலேருந்து வெத்தலை சீவல் வாங்கிட்டு வந்து இந்தாங்கோ தாத்தா அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட நீட்டினாராம். முதியவருக்கு எல்லையில்லாத சந்தோஷம். ஒரு ராஜ்யத்தை கொடுத்திருந்தா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டார் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சுது. வாயெல்லாம் பல்லு. மகாராஜனா இருக்கணும், சௌக்கியமா தீர்க்காயுசா இருக்கணும், குழந்தை குட்டிங்கள்லாம் நன்னா இருக்கணும். காலையிலேருந்து வெத்தலை போடாம ரொம்ப தவிச்சுட்டு இருந்தேன், எழுந்து போக முடியல, காசும் இல்லை, நீ மகராசனா இருக்கணும் அப்படின்னு மனசார வாழ்த்தினாராம் அந்த பக்தரை. பக்தர் உள்ள போய் பெரியவா கிட்ட உத்தரவு நிறைவேற்றப்பட்டதை சொன்னாராம். அந்த பெரியவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டாராம். ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்ல சமயத்துல வாங்கி கொடுத்தியேன்னு ஏராளமா ஆசீர்வாதம் பண்ணினார் அப்படின்னு சொன்னாராம் பக்தர். மகாராஜரா இருன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டாராம் பெரியவா. ஆமா, எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துட்டாராம் பெரியவா. பக்தருக்கு ஒரு ரகசியம் மட்டும் புரியல. அந்த பெரியவர் வெத்தலை சீவலுக்காக ஏங்கின்னு இருக்கிறார் அப்படின்ற ரகசியமான உண்மை பெரியவாளுக்கு அரைக்கால் வினாடி பார்வையிலேயே எப்படி தெரிஞ்சுது? நமக்கும் தெரியல. இதுதான் பெரியவாளோட மகிமை. ஸ்ரீ குருப்பியோ நமக. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரா.